பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் பிடித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்கள் எங்க இருக்கு? வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, மாணவ செல்வம்லாம் சேர் போட்டு உட்கார்ந்திருக்கல, பூரா சேர் போட்டு உட்கார்ந்து சிங்கமும் இருக்கு, மாணவ செல்வமும் இருக்கு, செல்வமும் இருக்கு, இருக்கட்டும். சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, தாய்மார்களே, அதாவது என்னம்மா பாளையம் கோட்டை இந்த மேலக்குளமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பெரிய பெருமாள் சுவாமியின் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த பெருமாளுடைய ஆலயத்திலே அட்டகாளி 8 பேரும் அம்பிகை 8 பேரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயம். காந்தாரி அம்மா, முத்துமாரி, மாரியம்மா, அழகுநாச்சி அம்மா, இப்படி அக்காதங்க 8 பேர் அமைந்திருந்து காத்தவராய சுவாமி, வண்டிக்கார வைரவ சுவாமி, இப்பேற்பட்ட பரிகார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பெருமாள் சுவாமியின் திருவாலயத்திலே சித்திரை மாதம் 3ஆம் சனி ஞாயிறு திங்கட்கிழமை வரைக்கும் நாமளுக்கு 3 நாள் நிகழ்ச்சிக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். அப்பேற்பட்ட இந்த சுவாமியின் ஆலயத்திலே நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஐயாவுடைய ஆலயத்திலே கோவில் கூட ஒரு வாரமா நடந்துகிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே நமக்கும் ஒரு வாய்ப்பளித்தவருக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று வைக்கும் போது அந்த ஆலயத்திலே எவ்வளவு பெரிய கோவிலா இருந்தாலும் எவ்வளவு பேர் வாங்கின தெய்வமா இருந்தாலும் முதலாகவே அந்த ஆலயத்திலே யாருக்கு பாடணும் தெரியுமா? இந்த உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அந்த ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? இந்த உலகத்திலே நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரண மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஐயன் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? மேலக்குளம் மறுக்கால சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் வருஷமுள்ள தெய்வம் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளையே நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சாரீர குச்சம்னா நம்ம டெய்லி எத்தனையோ ஊருக்கு போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போற நமக்கு ஓய்வில்லாத உழைப்பு, நமக்கு நேரமே பத்தல. தென்காசி பக்கம் அடிச்சோம், பிறகு கோயில்பட்டி பக்கம் அடிச்சோம், அதுக்கு முதல்ல வேலை வள்ளி தூத்துக்குடி பக்கம் அடிச்சோம். வில்லுப்பாட்டு படிச்சோம். அதனால ஊரா போறோம். நாங்களுக்கு ஓய்வில்லாத நேரமாக வில்லுப்பாட்டு இருப்பதனால எத்தனையோ ஊருக்கு போறோம். நாங்க எத்தனையோ விதமான தண்ணியை குடிக்கும். ஒரு ஊர்ல நல்ல தண்ணி கிடைக்கும், ஒரு ஊர்ல உப்பு தண்ணி கிடைக்கும், ஒரு ஊர்ல தண்ணியே கிடைக்க மாட்டுக்கு. சில ஊர்ல மஞ்சப்பால் நல்ல கலை கொடுக்காங்க. எப்படி அதையும் நம்ம பக்தியோட குடிச்சிருக்கோம். இன்னைக்கு படிச்ச கோயில மஞ்சப்பால் தான் எங்களுக்கு சாம்பார் பார்த்துக்கோங்க. அப்படி இல்ல, மஞ்சப்பால் அதாவது கோயில இருந்து அம்மன் கோயில இருந்து கொடுத்தாங்க. அப்படியா? அந்த மஞ்சப்பாலை குடிச்சோம். ஆனா ஐயா வாசலுக்கு வந்த பிறகு நல்ல சாப்பாடு, நல்ல ஏற்பாடு, சரியான ஏற்பாடு. வந்தவொடனே நான் 2 கிளாஸ் மாட்டிட்டேன். என்னத்த தண்ணியவா? ஆத்து தண்ணி, சூப்பர் ஆத்து தண்ணி. சரிதானே? ஒண்டது அடைச்சிருந்தாலும் நமக்கு டக்குன்னு திறந்துரும். அதனால சாரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை தெரியாமல் பாடினாலும் நாமளுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 பிழை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி
பிறந்த அருமையான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொன்னவல்லி கைலாசத்தில் ஐயோ கைலாசம் அங்கே தருகே சிவம்
குழுவிருந்து வருகின்றார். அப்படி குழுவிருக்கும் இறைவனாகி சிவபெருமான் என்னையா 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை எல்லாம் ஆண்டவன் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? இந்த உலகத்திலே மனிதர்களாகப்பட்ட நாமலை ஆண்டவன் ஏன் படைத்தார் தெரியுமா? அந்த ஆண்டவனாகி சிவபெருமானை கண்டு வணங்குவதற்காக சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கின்றார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த மாரியம்மா, பத்ரகாளி, காந்தாரி, துர்க்கையம்மா, இந்த அம்மானுடைய வடிவத்திலே நாமலை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்கள் பெண்களை ஆண்டவன் படைத்தார். சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் ஆண்டவன் படைத்து நாமளுக்கெல்லாம் ஆண்டவன் என்சான் உடம்பை கொடுத்தாராம். எத்தனை உடம்பு? நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்தார் என்று சொன்னா என்சான் உடம்பிலேயும் ஆண்டவன் ஒரே ஒரு சான் தான் நமக்கு வயத்தை கொடுத்திருக்காரு. எல்லாரும் இன்னைக்கு நம்ம அவங்கவங்க கையால நெட்டையரா இருந்தாலும் குட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா? அந்த 8 சான்ல ஒரே ஒரு சான் தான் நமக்கு வயிறை கொடுத்திருக்காரு ஆண்டவன். ஒரு சான் வயித்தை கொடுத்த ஆண்டவன் காலையில எஞ்சோட 2 கிளாஸ் காபி, சரி, நல்ல 8 மணிக்கு 11 இட்லி, சரிதானே, 12 மணிக்கு நல்ல ஒரு 2 தட்டு சாப்பாடு இரத்த போட்டாலும் அத்து போகுது. அந்த ஒரு சான் வயத்தை படைச்சதுக்கே நம்ம என்ன பாடுபடுதோம்? போட அத்து போகுது. நம்ம ஒரு சான் வயத்துக்கு தானே உலகத்துல மக்கள் எல்லாம் நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வயித்து தானே இந்த பாடுபடுதோம். அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபடுதோமே. ஆண்டவன் நமக்கு உடம்பெல்லாம் வயரை கொடுத்தானா நமக்கு என்ன பாடு? எப்ப சமாளிக்க முடியாது. அதுக்குத்தான் ஆண்டவன் இதற்கு மேல மனிதன் ஒருவனுக்கு உருவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தலைக்கு மேல இந்த முடியை படைத்து இதோடு முடின்னு சொல்லித்தான் நமக்கு முடியை கொடுத்தாரா. ஆமா. அப்ப இவ்விதமாகவே ஆண்டவன் நாமளை இந்த உலகத்திலே படைத்து 6 அறிவை கொடுத்து 9 தத்துவங்களை படைத்து நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார் முக்கண்ணன் பகவான். எப்படி? ஒரு மனிதனுக்கு 3 ஆசைகள் உண்டு. 3 ஆசை என்று சொன்னா என்ன ஆசை எல்லாம்? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. முதலாவது ஆசை மண் ஆசைன்னா ஒரு ஆளு நமக்கு 1 ஏக்கர் நிலம் சும்மா தர நீங்க வச்சுக்கங்க, துட்டே தர வேண்டாம் சும்மா வச்சுக்கங்க அப்படின்னா நம்ம யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். 1 ஏக்கரோட கூட 1 ஏக்கரை சேர்த்து கொடுங்க. வீட்டுல அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் வழிபாதை போடுவதற்கு முன்னால் நமக்கு மனசு என்ன வரத்து வருது? நம்ம இடத்தை அவனுக்கு வலிக்கு கொடுத்துறவா, 1 அடி அவனுக்கு போட்டு கெட்டையா அப்படின்னு நம்ம மனசு அந்த பாடுபடுது. அப்ப 1 ஏக்கர் நிலம் ஒரு ஆளு சும்மா தராங்க நம்ம வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டோம். கொண்டாங்க, நான் பட்டா போட்டு பத்திரம் மாற்றி என் பேர்ல வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அதுதான் மண் ஆசை. பொன் ஆசை என்று சொன்னா ஒரு கோவில் கூட திருமண நாடு, அது மட்டும் இல்லாம சடங்கு வீடு, எந்த ஒரு நன்மையான தினங்கள் வந்தாலும் தங்க கடைக்கு போகணும், நம்ம தங்கத்தை வாங்கணும். கழுத்து நிறைய சங்கிலி, கை நிறைய காப்பு, காது நிறைய, காலுக்கு கொலுசு. அப்ப இப்படி எல்லாம் பொண்ணு பொருள் வாங்கணும் ஆசைப்படுதம் பாருங்க. அதுதான் பொன் ஆசை. 3வது ஆசை தான் மிக முக்கியமான ஆசை. அதுதான் பெண் ஆசை என்பார்கள். கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. அந்த பெண்ணு மேல அவ்வளவு ஆசை. கல்யாணம் முடிஞ்சிருக்கும், கப்பல்ல பொண்ணு சும்மா தானே வருது, எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கும் கொடுத்து விடுங்க அப்படின்பா. ஒரு பெண்ணுக்கு 10,000 வருஷம் போட்டு கட்டிட்டு போங்கன்னு சொன்னா வேண்டாம்ன்றவாங்க. பரவாயில்ல எங்க அண்ணனுக்கு வயசாகி போச்சு, மகளை வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்றவா. சரி, சும்மா பொண்ணு தாடம்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல நாங்க கெட்டிக்கிட்டு போறோம் அப்படின்றவாங்க. அதுதான் ஆண்டவன் 3வது ஆசை பெண் ஆசையை கொடுத்து மனிதர்களை எல்லாம் இவ்வுலகத்திலே நாமல் அனைவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்து மரம், செடி, கொடி,
கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் ஆண்டவன் முக்கியமாகவே மூவுலகை படைத்தார். அது எந்த உலகம் அல்ல? இந்த உலகத்துக்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் மூவுலகை படைத்தார் என்று சொன்னால் அது எந்த உலகம் தெரியுமா? எந்த உலகம் அல்ல? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். ஆதி பாதாள உலகம். அதலை என்றால் என்ன? என்னய்யா? அது ஆதி கைலாசம். கைலாசம். ஆதி கைலாசத்துல யார் இருக்கிறா? யார் இருக்கா? ஆதி கைலாசத்திலே மும்மூர்த்திகளாகவே முத்தொழிலை செய்து மூவுலகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். மும்மூர்த்திகள்னா யாரு? யாரையா? படைக்கக்கூடிய பிரம்மதேவன். பிரம்மதேவன். அவருக்கு படைப்பதுதான் வேலை. படி இழக்கக்கூடிய பகவான் சிவபெருமான். அவருக்கு படி இழப்பதுதான் வேலை. காத்தல் அழித்தல் கண்ணபுரானுடைய வேலை. அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லி மும்மூர்த்திகளாகவே முத்தொழிலை செய்து ஆதி கைலாசத்தில் கொலுவிருந்து வருகின்றார்கள். அதற்கு பேருதான் அதலை. சுதலை என்று சொன்னால் என்ன தெரியுமா? நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். இந்த உலகத்துலதான் ஆண்டவன் நம்மளை எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு படைச்சாரு. இன்னைக்கு எங்க இருக்கு அந்த ஒத்துமை? நம்ம 6 பேருக்குள்ள ஒத்துமை இல்லையா? 4 பொம்பளைய சேர்ந்தான்னா 4 பேரு உட்கார்ந்து நல்ல வார்த்தையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல இருக்க ஒரு பொம்பளை எந்திரிச்சு போவா. என்ன செய்வா? ஏட்டி என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஈயம்மா கதறுவான். அவனுக்கு போய் 1 ரூபா சோத்தை வச்சுட்டு வரேன் அப்படின்னு அந்த அம்மா அப்பந்தான் எந்திரிச்சு போயிருப்பா. இவ 3 பேரும் சேர்ந்து அவளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இவன் 3 பேர்ல இருந்து ஒருத்தி எந்திரிச்சு போவா. என் புள்ள வந்திருப்பான், அவனுக்கு நான் 1 ரூபா சோத்தை கொடுத்துட்டு வரேன்டி அப்படின்னு இவ எந்திரிச்சு போனான்னா போனவா 2 பேரையும் சேர்த்து இவ 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப இப்படி எல்லாம் இருக்கு இந்த உலகத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம ஒத்துமையை எங்க போய் பார்க்க? ஒற்றுமையே இல்ல, பல இடங்கள்ல இல்ல. என் வீட்டுல லைட் ஏரியா கொடுத்துக்காருக்கு பிடிக்கல, நல்ல கொண்டு எரிச்சு பல்ப உடைச்சிருவாரு. வீட்டுல லைட் ஏரியா தாளத்துக்காருக்கு பிடிக்கல, தாளத்துக்காரு வீட்டுல லைட் ஏரியா கட்டக்காரருக்கு பிடிக்கல. இப்படி பொறாமப்படுத்திட்டு இருக்கோமே நம்மளே. அப்போ இந்த ஆண்டவன் இந்த உலகத்துல ஒத்துமையா இருக்கணும்னு தான் நாமளை படைத்தார். மானிட மனுக்களை நாமளை படைத்து நாமளுக்கு எதை கொடுத்தார் தெரியுமா? என்ன கொடுத்தார்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. கடமைனா என்ன? கடமைனா என்னது? பெற்ற தாய் தகப்பங்களுக்கு நாம பணிவிடையை என்னைக்குமே மறக்க கூடாது. சாகர வரைக்கும் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணியாளனா மட்டும்தான் இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன கடமை இருக்கோ அத்தனையும் செய்து கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மளை பெற்று வளர்த்திருக்காங்க. அதுக்கு தான் நம்மளை பெற்று வளர்த்தாங்க. அதான் கடமை. கண்ணியம் என்றால் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். உங்க வீட்டுல அப்படியா தாத்தா இருக்கு? அப்படித்தான் இருக்கும். உனக்கு சின்ன வீட்டுல ஒரு ஆச்சு, பெரிய வீட்டுல ஒரு ஆச்சு. பெரியாச்சி சண்டை போட்டானா சின்னாச்சி வீட்டுக்கு போயிருவாரு. அப்படியா? மலைக்குள்ள யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு போயிட்டு வந்திருக்கேன். என்ன மாத்திரம் குறை சொல்லுதியால 20 லட்சம் ரூபாய் கார் வாங்கினாலும் சரி அதுக்கு ஒரு செப்பினி தேவை. செப்பினி தேவையா? ஆமா, செப்பினி இருந்தா பாவி. செப்பினி இருந்தா தான் வண்டி போகும். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கினாலும் அதுக்கு ஒரு செப்பினி வேணும். கண்டிப்பா. அப்ப உனக்கு 2 ஆட்சி இருக்கான்னு சொல்லுறதுக்கு தானே இந்த கதையை சொல்லுத. நீங்க ஆம்பளைய நினைக்கிற மாதிரி ஆம்பளை என்ன செய்வானான்னு தெரியுமா? என்னய்யா? எப்படி? கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வச்சுக்கிடுவாங்களா? ஆமா ஆமா ஆமா, அப்படிதான். அத மாதிரி நாங்க பெண்கள் தாய்மார்கள் எல்லாரும் நாங்க நினைச்சோம்னா நீங்க எப்படி என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகம் தாங்குமா? தாங்காது. இந்த ஆம்பளை நினைக்க இது போனா இன்னொன்னு. ஆமா, பொம்பளைய நாங்க அத்தனை பேர் நினைச்சோம்னா இந்த உலகம் என்ன ஆகும் தெரியுமா? இந்த உலகமே நடுங்கிரும். பூமாதேவியே முதல்ல வெடிச்சு போயிருவா. அதனால என்னைக்கு அதை ஞாபகம் வச்சிருக்கணும். அப்போ கண்ணியம் என்று சொன்னா ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இதான் கண்ணியம். கட்டுப்பாடு என்று சொன்னா எல்லா விதத்திலையுமே நமக்கு கட்டுப்பாடு இருக்கணும். செலவுல கட்டுப்பாடு இருக்கணும், சாப்பாட்டுல கட்டுப்பாடு இருக்கணும், பேச்சுவார்த்தையில கட்டுப்பாடு இருக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி இருக்காங்க. கட்டுப்பாடு இருக்கணும். வேலைக்கு போனோமா வந்தோமா, நமக்கு அளவோடு சாப்பிட்டோம்னா அளவா இருந்து ஒரு குவாட்டரை குடிச்சோமா குப்பரை படுத்து உறங்கணுமா அப்படி இருக்கணும். மறுபடி விடிய காலம் எந்திரிச்சோமா வேலைக்கு போனோமான்னு இருக்கணும். கூட அறைய போட்டுட்டு வாரவங்க கிட்ட போறவங்க எல்லாம் சண்டை வம்பிழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. வம்பிழுத்தா நம்ம உதவங்கணும். அப்ப ஆண்டவன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று நாமளுக்கெல்லாம் கொடுத்து அதற்கு பேருதான் மத்திபோலோகம். சுதலை என்று சொல்லுவார்கள். ஆதி பாதாளம் உலகம் என்று
சொன்னால் ஆமையா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஆதிபாதாள உலகத்தில் என்னையா அசுர அரக்க குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன். ஆமா அரக்க குலம்னு சொன்னா மூர்க்க குணம் படைத்தவன். ஆமா மூர்க்க குணம். நம்மள மாதிரி 6 அறிவு கிடையாது, அவனுக்கு 5 அறிவு மட்டும்தான். 5 அறிவுதான். அவர்களுக்கு மது மாது சூது என்று சொல்லி இம்மூன்றையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த ஆதிபாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார்? அங்கே ரிஜியமுகாவர்ணனுமா ரிஜியமுகாவர்ணனுமா இரத்த கண்ணி வெண்கொடி அவர்கள் 2 பேர்களுக்கு பெற்றெடுத்த திருமகன்தான் வல்லரக்க ராஜுதன்தான் வல்லரக்க ராஜுதன் சுவாமி வரிசையோடு ஆண்டு வாழா. சாமி வல்லரக்க ராஜுதன்தான் ஆதி பாதாள உலகமெல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள அரக்கன பட்டமது சுட்டுவாராம். ஆதி பாதாள உலகத்தில் யார் ஆண்டு வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம் விஜயமுகாவர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்றெடுத்த திருமகன் வல்லமை தவத்தினால் அவனை பெற்றெடுத்ததனாலேயும் அரக்க குலத்திலே அவனை வளர்ப்பதனாலேயும் வல்லரக்கா என்று பெயர் நாமங்களை சூட்டி 16 வயது வரைக்கும் அவனை பக்குவமாய் வளர்த்தார்கள். 16ஆம் வயதிலே அவனுக்கு வளர்பெற வந்தாச்சு, நமக்கு தேய்பெற வந்தாச்சு. அவனுக்கு வாழும் பிராய நமக்கு வயோதியான காலம். நாமளுடைய கண்ணுக்கு முன்னால நம்ம மகனுக்கு நாட்டை பட்டம் சூட்டி அரசாட்சி செய்யக்கூடிய அழகை பார்க்க வேண்டும் என்று நாட்டை ஒப்படைக்கணும்னா ஒரு மனிதனுக்கு என்ன பொறுப்பு வேணும்? ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னா இந்த ஆளு இந்த வேலைக்கு சரியா வருவாரா, அவருக்கு இந்த திறமை இருக்கா, இந்த வேலையை கொடுத்தா இந்த ஆளு சமாளிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி தெளிவா ஆராய்ந்து பார்த்து தான் அந்த வேலையை கொடுக்கணும். இந்த அரக்கனுக்கு நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு குடும்ப பொறுப்பு வேணும். குடும்ப பொறுப்பு இருந்தா தான் நாட்டு பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லி இந்த அரக்கனுக்கு 16 வயதிலே ஒரு செல்ல கல்யாணத்தை முடித்தார்கள். 16 வயசுல முடிக்கும் கல்யாணம் அது ஒரு செல்ல கல்யாணம். அரக்கனுடைய அம்மான் மகளாகிய பவள கன்னியவே கொண்டு வந்து அரக்கனுக்கோ திருமணங்களை முடித்து அந்த நாட்டையே ஒப்படைத்தார். அந்த ரிஜியமுகாவர்ண மன்னன் எப்படி ஒப்படைத்தா தெரியுமா? என் மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா எப்பா செங்கோலை உள்போரு என் சிம்மாசனம் உள்போரு என் வனப்பட்டி உள்போரு பாதாள உலகமெல்லாம் உள்போரு என் களஞ்சியமும் உள்போரு மகனே கஜானா உள்போரு என் பூட்டி எல்லாம் உள்போரு பொக்கிஷங்கள் உள்போரு மகனே கண்ணை இமை காப்பதை ஆடை கண்ணை இமை காப்பதை மகனே உலகத்தையும் காக்க வேணும். அடே வல்லரக்கா, நான் இந்த நாட்டை என்னைக்கு 6ல் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நீதிமுறை தவறாமல் நிச்சயமாக ஆண்டு வந்தேனோ அதை போலவே என் பெயரை காப்பாற்றும் வண்ணமாக நீயும் அரசு பரிகாரத்தை செய்து வர வேண்டும் என்று செங்கோலை பிடித்து சிம்மாசனத்திலே அமர வைத்தார்கள். அவன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே இல்ல, மழை இல்ல. அரக்கனுடைய ஆட்சியிலே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தயவுதாட்சணை எதுவுமே இல்லை, கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. அவன் என்னைக்கு வந்து சிம்மாசனத்துல இருந்தானோ அன்னைக்கே உலகத்துல இருக்கக்கூடிய பாதாள
உலகத்து கோயில் எல்லாம் அடைக்க சொல்லிட்டான். ஐயோ அத்தனை பேரு என்னைத்தான் நீங்க வணங்கணும்பா. ஆமா அப்படி என்று சொல்லி இந்த வல்லரக்கர் ஆச்சுதனாகப்பட்டவன் ஆமையா அவன் வந்ததோரு நாள் முதலா அங்கே பஞ்சமான பஞ்சமை ஏ பாரவிட பஞ்சமா என் ஆளியது உருண்டவன் ஆறு நாயகனை தோற்றவன் சாமியாளாக்கு உருண்டவன் ஆறு அரக்கனை தோற்றவன் பசியின் கொடுமையால் பிள்ளைகளை விலை கொடுத்து ஆறு தவிடு வாங்கி உண்டவன் தாலி வச்சும் பிரிவி ஏ தலையளவு பஞ்சமா தாலி வச்சும் பிரி வச்சும் தலையளவு பஞ்சமாகி விட்டது. அரக்க அரண்மனைக்கு வந்தான். பொக்கிஷத்தை பார்த்தான், பொருள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. களஞ்சியத்தை பார்த்தான், கஜானா காலி. பணப்பட்டியை திறந்து பார்த்தான், பணம் எல்லாம் காலியா போச்சு. உடனே மந்திரி அழைத்தார். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன். அவனுக்கு 56 தேசத்திற்கும் நான் ஒரு வல்லரக்கன். அப்படி இருக்கும் போது இதுவரைக்கும் மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை. இருசால் கொடுக்கல, என்ன ஏனென்றும் கேட்கல. அப்பம் கொடுக்கல, எனக்கு யாருமே காணிக்க செலுத்தலையப்பா. நீ அவனுக்கிடையே தேசமெல்லாம் அடித்து வா பறை ஓசை அப்படின்னு மந்திரி இடத்திலே மன்னன் சொன்னபோது பார்த்தா மந்திரி அரக்கனுடைய சொல்லுக்கு அடுத்த சொல்லு கிடையாது. உள்ளங்கையில உப்பிட்ட வர ஊழிய தலைமுறைக்கு நம்ம மறக்க கூடாது. அவன் கொடுக்க சாப்பாடு, அவன் கொடுக்கக்கூடிய இடம், அவன் கொடுக்கக்கூடிய உடை, அவன் ஜோத்தை சாப்பிட்டுட்டு நம்ம அவன் பேச்சத்தானே கேட்கணும். பண்ணக்கூடாது என்று மந்திரியாகப்பட்டவன் மன்னனின் வார்த்தை கேட்டு அவன் அவனை காட தேசமெல்லாம் அடிக்கான இந்த நேரத்துல வந்து நீ பகுதி பணம் கேட்டா நாங்க எப்படிடா கொடுக்க முடியும்? இந்த அரக்கனும் ஒரு அசுர அரக்க குலத்துல பிறந்து வந்தான். அரக்கனுடைய அப்பா அவரும் ஒரு அரக்க குலத்துல பிறந்தவர் தான். அந்த ரிஜியமுக வர்ண மன்னன் இருந்த காலத்துல நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாட்சணை இருந்தது. அவருடைய மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருந்ததுடா. அதனால மாதம் மும்மாறி மழையும் விளைந்தது, வருடம் முப்போகம் நெல் விளைந்தது. நாங்களும் பகுதியை கொடுத்தோம், பணிந்து நடந்தோம். அரக்க வந்த நாள் முதலாக எதுவுமே இல்ல. அதனால உங்க அரக்கனுக்கு நாங்க பகுதி பணம் கொடுக்கணுமானா நான் சொல்லுவதை போய் அவங்கிட்ட அப்படியே சொல்லு. என்ன சொல்லணும் தெரியுமா? அல்ல கோடி நாட்டை சொல்லு, நாம அல்ல செய்து பார்த்திட யுத்த கோடி நாம் அல்லுக்கு தவறவும் சொல்லு. நெஞ்சு பல இருந்துதானா, நெஞ்சு பல இருந்துதானா அவனை யுத்தத்துக்கு வரவும் சொல்லு. அவன் மந்திரியும் சொன்னபோது, மந்திரியும் சொன்னபோது அரசரெல்லாம் ஓடி வந்து அவன அகுமானமா பேசுவாரா. ஏய் மந்திரி, மண்டை பிளமிருந்தால் அவனை மல்லுக்கு வர சொல்லடா. உங்க அரக்கனுக்கு நெஞ்சில துணிவு இருந்ததே, ஆனா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லு. சண்டையை செய்து சண்டையிலே ஜெயித்தவன் பகுதியை வாங்கிட்டு போட்டோம். பார்த்தா மந்திரி அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க வரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா இவன் பகுதியில
இங்க விரட்டுதாங்க ஏ பாவி என்ன இவன் துன்பத்திலே நிக்க முடியல யார் துன்பத்தில இவன் துன்பத்திலே நிக்க முடியல ரெண்டு பேர் துன்பத்தில் நிக்க முடியல அவன இவன் நம்ம ஏன் அலையணும் எதுக்காக இந்த அரக்கனை எப்படியாவது நாட்டை விட்டு நம்ம வனவாசத்துக்கு அனுப்பணும் எப்படியாவது நாட்டை விட்டு கிளப்பிடணும் வனவாசம் போனவன் வந்தாத்தான் உண்டு வரலைனா இல்ல இல்ல என்று மந்திரியானவன் அரண்மனைக்கு ஓடி வந்து ஏ வாருமையா வல்லரக்கா வாருமையா வல்லரக்கா வார்த்தை ஒன்று சொல்லை கேளும் நான் பகுதி பணம் கேட்டு போனோம் என்ன படையெடுத்து வாராரே கிஸ்தி பணம் கேட்டு போனேன் கேவலமா பேசுதாரே நான் இருசால் பணம் கேட்டு போனேன் எதிர்த்து கொண்டு வாராரே படையெடுத்து வரவும் சொன்னார் பகுதி பணம் வாங்க சொன்னார் மன்னா மல்லு கொடி நாட்ட சொன்னார் நாமல மல்லுக்குத்தான் வரவும் சொன்னார் ஏய் மந்திரி என்ன பார்த்து எவன்டா சண்டைக்கு வர சொன்னான் 55 தேசத்து அரசர்கள் வர சொன்னார். என்னை பார்த்து வருவேன் சண்டைக்கு வர சொன்னாவனா திரட்ட நம் படைய எந்த படையை திரட்ட சண்டைக்கு போவோம் அப்படியா ஆனப்படை என்னாச்சு குதிரைப்படை ஒட்டகப்படை ஆமா இத்தனை படையெல்லாம் இருக்கும்போது எந்த படையை திரட்டன்னு கேட்க ஆனப்படை இப்ப பஞ்சமா இருப்பதனால தெரு தெருவா வசூலுக்கு விட்டாச்சு சரி குதிரைப்படை என்னாச்சு குதிரைப்படை மெட்ராஸுக்கு வடக்க சென்னையில போய் ஸ்விம்மிங் பூல்ல ஓடுது அப்ப மெட்ராஸ் எங்க இருக்கு சென்னை எங்க இருக்கு நான் இன்னும் குழப்பிட்டனோ ஆமா ரெண்டும் வடக்கதான் இருக்கு மெட்ராஸுக்கு வடக்க சென்னையில அதுவும் ஸ்விம்மிங் பூல்ல ஓடிக்கிட்டு இருக்கான் குதிரை ஆமையா அதுக்கு பேரு ஸ்விம்மிங் பூல் இல்ல தாத்தா வேற என்னது பேத்தி மெரினா பீச் ஓ மெரினா பீச் மெரினா இல்ல தாத்தாவுக்கு வயசாகி போச்சு ஒரு உனக்கு நாக்கு பல்லும் போச்சு சொல்லும் போச்சு தாத்தா கீழே ஒண்ணுமில்ல மேலே ஒண்ணுமில்ல பல்லு இல்லன்னா எப்படி பேச முடியும் பல்லு யாருக்கு இல்ல பச்சாரியா இருக்கு 2 கிலோ கறி பூரா கெட்டு பல்லு அது, கெட்டு 2 கிலோ கறியும் கொடுத்து ஆமா ஒரு பாட்டில் கோட்டரையும் கொடுத்தனா 2 கிலோ கறியும் ஒத்த ஆளா சாப்பிடுவாரு அந்த பழக்கம் அவருக்கா நீ பல்லு இல்லைங்க அதானே கேட்டேன் கறியை வச்சு கொடுத்து பாருங்க எப்படி சாப்பிடுவாருன்னு தெரியும் அப்பதான் தெரியும். அதுவும் நல்லா இருந்தா தான் உள்ள போகும் பாத்துக்கோ ஆமா நல்லா இல்லைன்னா அந்த நாக்கு அப்படியே வெளியே தள்ளிரும் தள்ளிரும் அப்படி ஒரு பல்லு வச்சிருக்காரு அருகா வச்சிருக்காரு ஆமா ஆமையா சரி நல்ல பல்லுதான் ஏ குதிரைப்படை என்னாச்சுப்பா குதிரைப்படை வந்து அதான் எங்க மெரினா பீச்ல போய் ஓடுது சரி ஒட்டகப்படை என்னாச்சு ஒட்டகப்படை பாலைவனத்துக்கு போயிருச்சு பாலைவனத்துக்கு போச்சா ஆமா இத்தனை படை இல்லைன்னு சொல்லுதே மீதி என்னதான்டா படை இருக்கு மீதி 2 படை இருக்கு என்ன படை ஒண்ணு சாப்பாட்டு படை சாப்பாட்டு படைக்கு சமையல் பிள்ளை நேரத்தே வந்தாச்சு அப்படியா பிறகு அப்ப அது போக இன்னும் அது இல்லைன்னு சொன்னா இன்னும் ஒரு படை மிச்சம் என்ன படை அதுதான் மூட்டை படை மூட்டை படைய தீய வச்சு கொளுத்து தீய வச்சு கொளுத்தினாலும் வந்துகிட்டே இருக்கும் நீ கீழே உட்கார்ந்து தீய கொளுத்திக்கிட்டே இரு உனக்கு என்ன வேலை எனக்கு அதுதான் வேலை என்ன சரி இருக்கட்டும் நீ என்ன வேலைக்கு போற தீய வச்சுக்கிட்டே இரு அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆமையா ஏய் மந்திரி என்ன பண்ண சண்டைக்கு போனோமானா சயனிகள் இல்லைன்னு சொல்லுகிறேன் யுத்தத்திற்கு போனோமானா யுத்தப்படை இல்லை என்று சொல்லுகிறாய் அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா வருவையா வல்லரக்கா சண்டைக்கு தான் போனோமானா மன்னா சயனிகள் நமக்கு இல்லை மன்னா யுத்தத்துக்கு போனோமா யுத்தப்பட நமக்கு இல்லை மன்னா மல்லுக்கு தான் போனோமா மல்லு பட நமக்கு இல்லை ஐயாவே வல்லரக்கா சண்டை வேண்டாம் ஜடவு வேண்டாம் நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் பழக்கம் விட்டாலும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அதாவது எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்திலே என்ன ஒரு கலை நிகழ்ச்சி வச்சாலும் வில்லுப்பாட்டு கிடையாது, கரகாட்டம் இல்ல, பாட்டு கச்சேரியா இருக்கட்டும், எந்த ஒரு கலை நிகழ்ச்சியா இருந்தாலும் மேளமே அடிச்சாலும் அவங்க எப்படி அடிக்காங்க, என்ன விதத்துல அடிக்காங்க, அதுல என்ன இசை இருக்குன்னு நம்ம ரசிக்கணுமா. அந்த இசையை ரசிச்சாத்தனையே அந்த இசையினுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். அதனால எந்த ஆலயத்துல என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் என்னமோ 6 பேர் இருந்து வில்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் கோயிலுக்கு வந்து ஒத்தையிலே இருந்து மாவளை கெடுத்தோம் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. அவங்க என்ன கதை படிக்காங்க, நம்ம கும்பிடக்கூடிய சாமி எப்படிப்பட்டவரு, அவர் எங்க இருந்து வந்திருக்காரு, ஏன் வந்திருக்காரு, அவருக்கு
எதுக்கு இந்த பேர் வச்சாங்க, அவர் எதுல இருந்து பிறந்து வந்தாரு, அவரை எப்படி கும்பிடணும் அப்படின்னு தெரிந்துக்கிடணும்னா இந்த கதையை கேட்டா தான் அந்த அருமைலாம் தெரியும். சும்மா போய் நின்னுகிட்டு சாமியை கும்பிட்டா சாமி அனுக்கிரகம் செய்வாரா? சாமி அனுக்கிரகமே செய்ய மாட்டாரு. அதனால நம்ம எந்த ஆலயத்துக்கு போனாலும் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அதை கவனமா கேட்கணும். நீங்க பழக்கம் பண்ணலாம், வீட்டுல போய் தான் 4 பேர் இருந்து பேசலாமா? அதாவது கூட்டம் இருந்தா தான் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் இருந்தா தான் சரஸ்வதி அங்க இருந்து எங்க நாக்குல வருவா. கூட்டத்துல இருந்தா சரஸ்வதி எங்களுக்கு ஓடி வருவா. அதனால நீங்க பயிரெடுத்து அம்மா உறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒண்ணுமே வராது. அதனால கவனமா கேளுங்க. அப்படியாகவே இருக்க இவர் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட். அப்போ இந்த வல்லரக்க ராஜுதனாகப்பட்டவன் யோசித்து பார்த்தான், அண்ணா சண்டைக்கு தான் போனோமா, சயனிகளும் நமக்கு இல்லை, மன்னவா யுத்தத்துக்கு போனோமா, மன்னா யுத்த பாட நமக்கு இல்லை, சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலம் வேண்டாம், எடசூரி வங்கி வேண்டாம், ஒத்தையில நீங்க நின்று இந்த உலகத்தை ஆள வேண்டும். ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தை ஆளணுமானால் ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? அதுதான் பொறுமை அப்படிங்கிற ஆயுதம். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். மன்னவா பொங்குனவங்க எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க, போட்டு சாப்பிடாம வச்சிருவா செய்வாங்க. போட்டு தான் சாப்பிடணும். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். மன்னா சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை வாங்கணுமானால் 8வது மலை கடந்து அந்த யமேகிரி பருவதத்திலே சென்று ஆருணிய வனத்திலே நீங்கள் அரும்பெரும் தவங்களை செய்ய வேண்டும். சிவனை எண்ணி தவம் இருந்த 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி தாங்கள் பாதாள உலகத்தை ஒரே கொடையின் கீழ் கட்டி கோப்பாக ஆளலாம் அல்லவா என்று மந்திரியானவன் யோசனை சொல்ல அவன் அப்படியே ஆட்டமண்டு யாரும் பாவி வல்லர தவம் இருக்க வேணும் என்று தவம் இருக்க வேணும் என்று அவன் காட்டுக்கு தவாரா Yeah.
பார்த்துட்டு வருவோம் பாத்துட்டு வருவோமே. அப்படின்னு அவர் அப்பதான் ஒரு 7 மணிக்கு காலை தூக்கி வெளியே வலது கால வைப்பாரு. ஆமையா. முன்னால நிப்பா. என்ன சொல்லுவ? ஏங்க என்னங்க? இவ்வளவு நேரத்துக்கு பிறகு எங்க போறீங்க? ஆமா, எங்க போய் கேட்டீங்க? போன இடம் சொன்ன மாதிரி தான் இருக்கும். புள்ளி ஆமா. நீ போகும்போது எங்க போறேன்னு கேட்க இந்த இடம் விளங்குமா? ஐயோ, ஐயோ. நான் விளக்கமா? போகவே இல்லை போமாட்டேன். அப்படின்னு அவர் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருவாரு. வந்துருவாரு. இப்பவும் வீட்டுல இருந்து ஒரு ஆம்பளை வெளியே கிளம்பி போறாங்கன்னா எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. கேட்கக்கூடாது. தூரமா போறிய தூரமா போறியே. அப்படின்னு கேட்டா அவர் அழகா சொல்லுவாரு. ஆமா. இந்த இடத்துக்கு போறேன். இந்த மாதிரி இடத்துக்கு போறப்ப முன்ன கூட்டியே நீங்க சொன்னா நாங்க ஏன் கேட்க போறோம்னா அதான கேட்டேன். சொல்லாம போக போய்த்தானே நாங்க கேட்கோம். ஆமா. வீட்டை விட்டு வந்து கிளம்புனேன். சரி. பாட்டுக்கு வரணும்னு. ஆமையா. என் வீட்டுக்காரர் வந்து என்னங்க அப்படின்னா, என்ன? வெளியே பையனுக்கு வெளியே தான் கிளம்புனேன். சரி. பாட்டுக்கு வரணும்னு. எமேகிரி வருவதற்குள்ளே என்னை நினைத்து தாமதற்கு அரசனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? வரவு நேரத்துல போகலாம். போகலாம். அங்கே வல்லரக்க ராஜுதந்தாரன். அங்கே வல்லரக்க ராஜுதந்தாரன். ஆமை 8வது மலையடியில எமயகிரி வருவதற்கு ஆமை இருந்து தவம் செய்ததால ஆருணிய வனத்திலே அரக்கனாகப்பட்டவன் தவமானது முக்தி பெற்ற போது ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்க புறப்பட்டு வந்தார். பார்வதி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல ஆண்டவா. நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னால இருக்கான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கின்றான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி நான் பார்வதி குத்துக்கெல்லாம் நான் உட்கார்ந்து இருக்கனே என்கிட்டயாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆகையினாலே என்னிடத்திலே சொல்லாம போன உங்களை இனி உம்மை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க இனி அவனுக்கு வரம் கொடுக்க போக வேண்டாம் ஆண்டவா. உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை வரவழைத்து அண்ணாச்சி பைக்கில இருந்து வில்லு பாத்தீங்கன்னா பெட்ரோல் காலியா போயிரும் தெரியுமா? பிறகு இது என்ன புது கதையா இருக்கு? பைக்கில இருந்து வில்லு பார்த்தா பெட்ரோல் காலியா போயிரும். சிவப்பாருக்கும் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்ன கதையெல்லாம் இருக்கு. என்ன சொன்னது வீட்டுக்கு போயிட்டாவோ சொன்னதும் கோவமா உங்களுக்கு? பெட்ரோல் காலியா போய் என்ன செய்ய முடியும்? அப்படியா? வீட்டுக்கு போக வேண்டாங்க வாங்க. இந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்க ராட்சதன் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் போய் வரம் கொடுக்கலைன்னா நான் எப்படி பார்வதியை கொடுக்க முடியும்? எப்படி முடியும்? உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி தேவனை வரவழைத்து அவனை பூலோகம் சென்று அரக்கனை அவனோடு கைலாசம் வர சொல்லி நீங்க கேட்ட வரத்தை கொடுங்க அப்படின்னு பார்வதி சொல்ல ஆண்டவன் அப்படியே ஆட்டு மண்டி சம்மதித்து நந்தி தேவனை வரவழைத்தார். எப்பா நந்தி ஏ தொந்தி எந்திரிச்சு வாயா. அதுக்குத்தான் ரொம்ப சாப்பிட கூடாதுன்னா யாரு கேக்கா? தம்பி பேண்ட்ல சிப்பு போட்டிருக்கியாடா? சரி அதுக்குத்தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் தொந்தி வைக்க கூடாது, எந்திக்க முடியாது, இருக்க முடியாது. அப்படியா? ஏ நந்தி எந்திரிச்சு வாயா. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆருணிய வனத்தில இருக்கக்கூடிய அரக்கனை நான் சொன்னதாக என் கைலாசத்துக்கு அழைத்து வர வேண்டும். ஐயா அவன் ஒரு பூலக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி, என்னால எப்படி அழைத்து வர முடியும்? அதற்கெல்லாம் உனக்கு நான் வரம் தருகிறேன் மகனே என்று 2 பச்சிலை குளிகையவே கையிலே கொடுத்து இதை கொண்டு போய் அரக்கன் வாயிலே போட்டு 2 கடவாயிலும் ஒதுக்க சொல்லு. 3.25 நாளிகையில் அவனுக்கு 2 முறைக்கை வந்து முளைக்கும். உன்னோடு என் கைலாசத்திற்கு வருவான் என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் வழி அனுப்பின வேளையில் அப்படியாகவே இருக்கும் போது அந்த நந்தி தேவனாகப்பட்டவர் வரத்தை வாங்கி கொண்டு கைலாசத்தை விட்டு எமேகிரி வருவதத்திலே வந்து தேடி பார்த்து அரக்கனை எங்கேயும் காணல. எங்கேயும் காணாமல் என்ன செய்கின்றார்? தன்னைத்தானே உட்கார்ந்து அழுது புலம்புதாரு. அரக்கன் எப்படி இருப்பானோ ஏதுவா இருப்பானோ தெரியல. கைலாசத்துக்கு அழைத்து போகணும்னா கடவுள் நம்ம மேல
சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரு அப்படின்னு சிவபெருமானுக்கு பயந்து நந்தி தேவன் அரக்கனை காணாமல் அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. ஐயா காணல் அடிக்குது கைகால நோகுது, காணல் அடிக்குது கைகால நோகுது. ஐயா வேணல் அடிக்குது வெந்தனல் ஆகுது. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் எப்போ காண்பேனோ அரக்கனை. அங்கே ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல், தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ அரக்கனை. ஏ அரக்கா, அரக்கா, அரக்கா என்று, அரக்கா என்று ஐந்து ஆறு சத்தம் போட்டார். ஏ வல்லரக்கா, இருந்து தவம் இருக்கும் வல்லரக்கா, ஈசன் உன்னை அழைக்கச் சொன்னார் மகனே. வருந்தி தவம் இருக்கும் வல்லரக்கா, வல்லல் பகவான் உன்னை அழைக்கச் சொன்னார் என்று நந்தி தேவன் இப்படி ஐந்தாறு சத்தம் போட்டு அழைத்த உடனே வல்லரக்கை இவர் கூப்பிட்ட குரல் காதுல கேட்ட உடனே ஒருவேளை ஆண்டவன் சிவன் தான் நமக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரோ அப்படின்னு அவன் தவம் இருக்கக்கூடிய வல்லரக்க அவன் 12 வருடமா தவம் இருந்ததனால காட்டுக்குள்ள அவன் தவம் இருந்து வாராம் பாருங்க. காற்றடித்து மணல் குமித்து அவனுக்கு மேல ஒரு கரையா முட்டையே வளர்ந்திருக்கா. அவன் பற்கள் எல்லாம் பாசு வச்ச பல ரோமங்கள் எல்லாம் சடைகள் பின்ன மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிட, கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட, காமாட்டில் முளைத்த மரம் தலமாட்டில் பூச்சொரிய, தலமாட்டில் பூத்த மரம் காமாட்டுல வந்து படுத்து விழுவுது. புத்துக்கு மேல வளர்ந்திருக்கு அப்படி ஒரு மரம். அரக்க அப்படி ஒரு தவத்தை செய்து வந்தாலும் ஆடிய கூத்த ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். மாடு தப்பினால் செடி எல்லாம் கண்ணு, எங்கெல்லாம் செடி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கண்ணு தேடி பார்க்கும் நம்ம மாடு நிக்குமான்னு. அதுக்குத்தான் மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணும்பாங்க. தூண்டிக்காரங்களுக்கு முதப்புல கண்ணு எப்போ மீன் மாட்டும் தூண்டியை பிடிச்சு இழுப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை போலவே இந்த வல்லரக்கராச்சுதே ஆண்டவன் சிவன் தான் வந்து விட்டார் என்று அவன் புத்தை வீட்டுக்கு இறங்கி ஓடோடி வாரான். நந்தி தேவன் முன்னால் வல்லரக்க ஓடி வந்து அவன் ஏறிட்டு தான் பார்த்தான். அரக்க நந்தி தேவன் முன்னால ஓடி வந்து பார்த்தான். ஐயோ ஆண்டவன் சிவன் நினைச்சலாம் நம்ம தவத்தை கலைச்சிட்டோம். வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னு வந்து நிக்கின்றது. இது பூலோகத்து காளையா தெரியல, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, வாய் பேச தெரியுது. நந்தி தேவன் அழகு எப்படி இருக்கு தெரியுமா? அவருக்கு கொம்பு ரெண்டும் தங்க நீரும், கொம்பு ரெண்டும் தங்க நீரும், குழம்பு எட்டும் வெள்ளி நீரும், அவருக்கு நெத்தி சுட்டி நெட்டி வாடு,
நெத்தி சுட்டி நெட்டி வாளா இருக்கு, வெள்ளியால லாடம் கட்டி இருக்கு, ஆமையா தங்கத்தால குப்பி கட்டி இருக்கு. நம்ம வீட்டு நாட்டு காளைங்கண்ணா இருந்தா நம்ம வசதிக்கு என்ன செய்வோம்? இரும்பால லாடம் அடிச்சு வெண்கலத்தால அதுக்கு குப்பி கட்டி இருப்போம், பூன் கட்டி இருப்போம். அது தெய்வலோகத்து காளைங்கண்ணு பாருங்க, தங்கத்தால குப்பி, வெள்ளியால லாடம், 4 காலம் சிலம்பு வெள்ளை, நெத்தி சுட்டி நெட்டி வாளா இருக்க கண்டா. பக்கத்தில் நின்று வைங்க, என்ன 2 குப்பியும் கலத்திருப்பேன். நீ கள்ள புத்தி உள்ளவம்ல, அப்ப களவாடத்தானே செய்வ. தவளை எதால கடிச்சு வாயால கடிச்சு அரக்கே நல்ல புத்தி இல்லாதவனா இருந்தாலும் அவன் காரியத்துக்கு அவன் கரெக்டா நடக்கான். அப்ப இந்த நந்தி தேவனை கண்ட உடனே என்னையா என் மாடு போல வந்தவனே, என் மடித்தவத்தை கலைத்தவன், ஐயா காலை போல வந்தவன், என் கடுந்தவத்தை கலைத்தவன், எந்தவத்தை கலைத்ததால் உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏ காளை, இதோ உனக்கு நான் சாபத்தை கொடுக்கிறேன். உடனே நந்தி தேவன் அரக்கனிடத்திலே உண்மையை சொன்னார். நான் தான் வானலோகத் தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. இறைவன் தான் உன்னை கைலாசத்துக்கு அழைத்து வர சொன்னார் மகனே. அப்படி என்று பச்சிலை குளிகையை கையிலே கொடுக்க அரக்கன் வாயில போட்டு இருபுறமும் ஒதுக்கினார். 3.25 நாளிகையில் ரெக்கை வந்து முளைக்க, ரெக்கை வந்து முளைத்தவுடனே நந்தி தேவனும் அரக்கனும் ஒண்ணும் என்னுமாகவே பறந்து கொண்டு இறைவனோட திருக்கைலாசத்துக்கு வந்து அரக்கன் கீழக்கோட்ட வாசல் தெய்வேந்திரன் கொலுச்சபைக்கு வந்தார். பூங்காவன தோட்டத்திலே பூ மலர்களை பறித்தார். இறைவனை பார்க்க வேண்டும் என்று இருகரத்தினால் ஏந்தினார். சிவபெருமானுக்கு முன்னாலே வந்து நின்று ஆண்டவன் பாதத்திலே மலர்களை தூவி இறைவனை எப்படி வணங்கினான் தெரியுமா? முக்காலும் அரக்கே வல்லமாய் வந்து, முக்காலும் அரக்கே வல்லமாய் வந்து, வல்லமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். அங்கே முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். அப்படி சிவனை கண்டு அடிபணிந்து நிற்கும் போது ஆண்டவன் அரக்கனை தன்போடு தன் பக்கத்திலே அமர வைத்தார். ஏப்பா என் மகனே வல்லவனே, நீ என்னுடைய வார்த்தை கேளு, நான் உன்னுடைய தவம் போல் அப்பா நான் உலகத்தில பார்த்ததில்லை. என்ன வர உனக்கு வேணும்? அப்பா என்னிடத்தில் கேளுதார். நீ கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு உனக்கு தார். நீ
வரைக்கும் எனக்கு ஏராளமா சொத்து இருக்கு. அவன் எக்கச்சக்கமான சொத்து. யாரக்கா என்னய்யா? என்ன வேணும்னு கேட்டா எல்லாமே இருக்குன்னா ஆமா. நீ எதுக்கு 12 வருடமா தவம் இருந்த? எதுக்குப்பா இருந்த? ஆண்டவா, ஆஹா. நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். சின்ன வரத்துக்கு ஏன்டா 12 வருஷம் தவம் செய்த? சின்ன வரம்னா உனக்கு அப்படி என்னடா வரம் வேணும்? வேணும். ஆண்டவா, எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? எப்படி எப்படி? சாமி எல்லையிலையும் சிறியவா ஈஸ்வரனை கொடுக்க வேணும். பாத்திலையும் பகுதி பகவானை கொடுக்க வேணும். சீரகத்தில் சிறியவா எனக்கு சிவனாரை கொடுக்க வேணும். கடுகுலையும் சிறியவா சிறியவாரும் கடவுளே கொடுக்க வேணும். சாமி கடுகுலையும் சிறியவா என் கரை கண்டா கொடுக்க வேணும். யாரக்கா அதானக்கா? என்ன பூலகத்துல போய் மல்லிகை கடை வியாபாரமா வைக்க போற? அதானே கேட்டேன். கடுகு சிறியது, மிளகு, ஆமா. சீரகம் கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் இது பலசர கடையில தான் இருக்கு. ஆண்டவா, என்ன? நான் வாங்க வந்த வரம் அப்படி வரமியா? அவன் சின்ன சின்ன வரம். யாரக்கா இல்ல, நீ ஆமா. இப்படி எல்லாம் காட்டை கட்டி மலையை கட்டி சொன்னா கடவுளுக்கு எப்படிடா தெரியும்? ஆமா, புரியாது. எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நீ நேரடியா கேளு, நான் உனக்கு தாரேன் நான் தாரனப்பா. அப்படின்னு சொன்ன உடனே என்ன? ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவபெருமான்